வளர்நிலா அம்மா தேனி மாவட்டம் கோம்பை நகரில் பிறந்தவர். சிறுவயது முதலே தலைமை ஆசிரியரான தன் தந்தையைப் போலவே ஆசிரியர் பணியாற்ற வேண்டும் என்ற கனவுடன் வாழ்ந்தவர். தன் தந்தையைப் போலவே பெரியாரிய கொள்கைகளில் நாட்டம் கொண்டவர். பியூசி படிப்பை பெரியகுளத்திலும், ஆசிரியர் பயிற்சியை திருச்சியிலும் பயின்று 1983ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் ஈக்குவார்பாளையம் அரசினர் பள்ளியில் ஆசிரியர் பணியைத் தொடங்கினார். பின்னர் சுமார் 37 ஆண்டுகள் சென்னை திருவொற்றியூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியிலும், சென்னை சித்தலம்பாக்கம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியிலும் இடைநிலை மற்றும் தமிழாசிரியராக பணியாற்றினார். தான் பயிற்றுவித்த அனைத்து ஆண்டுகளும் அனைத்து மாணவர்களையும் 10வது பொதுத் தேர்வில் தமிழ்த் தேர்வில் தமிழில் 100% தேர்ச்சி பெற வைத்தார். இவரது கணவர் சம்பத் அவர்களும் பணி நிறைவு பெற்ற முதுகலை தமிழாசிரியர் என்பது மேலும் சிறப்பு பணி. பணி நிறைவிற்கு பின் தேனி மாவட்டம் கம்பம் புதுப்பட்டியில் வசித்து வருகிறார். இப்போது அம்மா அவர்கள் நியூ ஜெர்சியில் உள்ள தன்னுடைய மகன் வீட்டிற்கு வந்திருக்கிறார். வாங்கம்மா, பேசுங்க. என் பெயர் வளர்நிலா. அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழே, உயிரே, நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே என்ற பாரதிதாசன் பாடலை நினைவுபடுத்தி என்னுடைய உரையை துவங்குகிறது. மகளிர் இன்று பெற்றுள்ள உரிமைகளுக்காக அவர்கள் கடந்து வந்த பாதையை நினைவுபடுத்த கலந்துரையாடல் மூலம் அழகான ஒரு களத்தை அமைத்துக் கொடுத்த திணை அமெரிக்கா குழுவினருக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள அனைவருக்கும் என்னுடைய அபிமான எழுத்தாளர்களில் ஒருவரான வெண்ணிலா மேடம் அவர்களுக்கும், கவிஞர், சிறந்த நாவலாசிரியர், சிறுகதை ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர் என்ற பன்முகங்களை கொண்ட வெண்ணிலா மேடம் அவர்களுக்கும் இணைப்பில் தொடர்பு கொண்டுள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கத்தையும் அன்பையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த கவிஞர் வெண்ணிலா அவர்கள் எழுதிய 2 புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். அதாவது கங்காபுரம், மீதம் இருக்கும் சொற்கள் என்ற 2 புத்தகங்கள். இதுல கங்காபுரம் ராஜேந்திர சோழன் காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று நாவல். அதாவது பெண்களும் ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று நாவலை எழுத முடியும் என்பதை நிரூபித்த ஒரு பெண் படைப்பாளி வெண்ணிலா அவர்கள். அடுத்தது மீதம் இருக்கும் சொற்கள். அந்த புத்தகம் ஒரு சிறுகதை தொகுப்பு. அதாவது தமிழ் இலக்கிய உலகில் 85 ஆண்டு சிறுகதை வரலாற்றுல ஆகச்சிறந்த எழுத்தாளர்கள் 54 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 54 பேர்களின் ஆகச்சிறந்த சிறுகதைகளை தொகுத்து கொடுத்திருக்காங்க. அதாவது கோதை நாயகி அம்மா அவங்கள்ல இருந்து வெண்ணிலா வரைக்குமான படைப்பாளிகளின் சிறுகதைகளை தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. அது ரொம்ப அருமையான புத்தகம். அது இலக்கியவாதிகளால், அதாவது தமிழ் அறிஞர்களால் அது ஒரு வரலாற்று ஆவணம் போல போற்றப்படுகின்ற ஒரு நூல். நிறைய பரிசுகளும் பாராட்டுகளும் விருதுகளும் பெற்ற ஒரு கவிஞர் அவரு. அவங்களோட நிகழ்ச்சியில பங்கு பெற்றது எனக்கு சிறந்த பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து கடந்து வந்த பாதை என்ற நோக்கில நம்ம ஆரம்பிக்கிறது. 1888 அமெரிக்காவுல பஞ்சாலைகளில் பெண்கள் நடத்திய உள்ளிருப்பு போராட்டம் நம்ம நினைவுக்கு வரும், எல்லாருக்குமே நினைவுக்கு வரும். எதுக்கு அவங்க நடத்துனாங்க அப்படின்னா, ஆண்களுக்கு இணையான ஊதியம் வழங்கணும். 2வது ஆண்களுக்கு இணையான சமமான வேலை நேரம் பெண்களுக்கும் வழங்கப்படும். அப்ப ஆண்களுக்கு குறைவான நேரம் வழங்கப்பட்டது, பெண்களுக்கு வேலை நேரம் அதிகமா இருந்துச்சு. இதையெல்லாம் எதிர்த்து அவங்க போராட்டம் நடத்தினாங்க. அந்த உள்ளிருப்பு போராட்டத்துல 75 மகளிர் இறந்து போனாங்க. ஆனா 75 மகளிர் இருந்தாலும் மீதம் இருக்கும் பெண்கள் தொடர்ந்து போராடி அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றார்கள். ஆண்களுக்கு இணையான ஊதியம் பெற்றாங்க, அதுக்கு ஆண்களுக்கு சமமான வேலை நேரமும் வாங்கினாங்க. இது இதை நினைவில் கொண்டு 1910 நியூயார்க்ல ஒரு பெரிய மாநாடு நடக்குதுங்க. அந்த மாநாட்டுல ஒரு பெரிய தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அதை நினைவுபடுத்தும் நாள் தான் இந்த மார்ச் 8. இந்த மார்ச் 8 நம்ம பெண் கல்விக்கும், பெண் உரிமைக்கும், பெண்களின் சமத்துவத்துக்கும் பாடுபட்ட ஒரு சில ஆளுமைகளை நம்ம நினைவுபடுத்தணும்.
நினைவுபடுத்தினாதான் நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு அதை நம்ம கடத்த முடியும். அவங்களுடைய போராட்டம் இருக்கு பாருங்க. அவர்களால் நம்ம அடைந்த பலன்களையும் அதனுடைய சிறப்புகளையும் அவர் பாடுபட்ட போராட்டத்தை நம்ம சொன்னோம்னா தான் அது சிறப்பா இருக்கும். அந்த வகையில நம்ம இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை சாவித்திரிபாய் பூலே என்ற பெண்ணை நம்ம நினைவுபடுத்துறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அம்மா பெண்களுக்காக புனே பக்கத்துல ஒரு பிடேவாடா என்ற ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாங்க. அதுல 9 மாணவிகள் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த அம்மா சாவித்திரிபாய் பூலே அவர்கள் அந்த 9 மாணவிகளுக்கு சிறப்பாக கல்வி கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இத அங்க இருக்கிறவங்க யாருக்குமே பிடிக்கவே இல்லை. இவங்க என்ன பெண்களுக்கு கல்வி வேணுங்கிறாங்க, இவங்க பெரிய தவறான பாதையில போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மாற்று சிந்தனை இருந்துச்சு. ஆனா இந்த அம்மா எந்த எதிர்ப்புகளுக்கும் பயப்படாமல் அவங்க ஆரம்பிச்ச பள்ளிக்கூடத்துக்கு தினமும் போய் மாணவிகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னால நம் பையில மாட்டு உடை ஒண்ணு எடுத்து வச்சுட்டு போவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த தெருவழி நடந்து போறப்ப அவங்க சாணத்தை கரைச்சு இந்த அம்மா மேல ஊத்துவாங்க. அதனால அந்த சேலை அந்த உடையெல்லாம் வீணாயிரும்ல. அதனால பள்ளிக்கூடத்துக்கு போய் வேற உடை மாற்றிக்கொண்டு தன்னுடைய பணியை தொடர்ந்து விடாமுயற்சியுடன் போராடிய ஒரு வெற்றி பெண்மணி அவங்க. கல்விக்காக பாடுபட்ட ஒரு மகத்தான பெண்மணியை நினைவுபடுத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்து ஒண்ணு நிகழ்வை சொல்லலாம்னு நினைக்கிறேன். 1998 ஒரு அம்மா ஒரு கேஸ் புக் பண்றாங்க. அதாவது இராணுவத்துல ஒருத்தவங்க நர்ஸா செய்யறாங்க. அவங்க பேரு செலினா ஜோன்ஸ் என்ற பெண்மணி. இராணுவத்துல நர்ஸா சேர்ந்து 3 மாதங்கள் பணியாற்றுறாங்க. 1988 பணியாற்றுறப்ப அவங்க ஊர்ல இருந்து 3 மாசம் கழிச்சு அவங்க பெற்றோர்கள் ஒரு கடிதம் அனுப்புறாங்க அழைப்புதலோட. அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாயிடுச்சு, அதனால நீங்க ஆமா திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு அழைக்கிறாங்க. உடனே இவருடைய தலைமை அதிகாரிகிட்ட கேட்டு பெர்மிஷன் அனுமதி கேட்டு ஊருக்கு போறாங்க. இவங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாலேயே இவங்களுக்கு வேலையிலிருந்து விடுவிப்பு ஆணை வந்துடுச்சு. வந்த உடனே இவங்க உடனே கேஸ் புக் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கேஸினுடைய தீர்ப்பு 2024 தான் அதனுடைய தீர்ப்பு வெளியானது. என்ன அப்படின்னா அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய தீர்ப்பு தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது என்னன்னா டிஃபென்ஸ்ல வேலையில சேர்ந்தா நர்ஸா இருக்கிறவங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம். இந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் பெண்களுடைய வேலைக்கும் அவங்களுடைய திருமணத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த அம்மா 36 வருடங்கள் வேலை இல்லாம இருந்ததுனால சுமார் 60 லட்சம் ரூபாய ஒரே தவணையில ராணுவம் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க. அந்த 60 லட்சம் ரூபாய் பெருசு அப்படின்றத விட பெருசுல அவங்க அனுபவிக்கிற முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் 60 65 வயசுக்கு மேலாகவும் சுத்தி இருக்கிறவங்க தான் அனுபவிப்பாங்க. அந்த 36 வருட போராட்டம் இருக்கு பாருங்க, அதுதாங்க பெரிதினும் பெரிதுகேள் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அந்த போராட்டம் இருக்கு பாருங்க, மிக பெரியது. அவங்க போராடி பெற்று தந்த சுதந்திரத்தை இதை போல நிறைய பெண்மணிகள், நிறைய ஆஹ் போராளிகள் போராடி பெற்று தந்த சுதந்திரத்தினால்தான் பெண்கள் இந்த அளவு முன்னேறி இருக்கும் இல்லையா? அதனால இந்த மகளிர் தினம் அனுசரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த விஷயம். இதுல இப்போ பெண் போராளிகள், ஆண் போராளிகள், கவிஞர்கள் எல்லோரையும் இந்த நல்ல நாள்ல நம்ம நினைவுபடுத்துறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செயல்தான். அடுத்தது இது பாரதிதாசன் பாடலுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியினை பேணுவதற்கு. இப்ப பாருங்க, பெண்கள் முன்னேறணும்னா கல்விதான் முக்கியம், கல்வி தான் சிறப்புடையது. அதனால எல்லோரும் பெண் கல்வியை நம்ம எல்லாரும் ஊக்குவிக்கலாம். பெண் உரிமைக்காக தொடர்ந்து பாடுபடலாம்னு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா.
ஆசிரியரா இருந்து எங்களுக்கெல்லாம் கல்வி தான் முக்கியம் அப்படின்னு நீங்க உணர்த்தியிருக்கீங்க. மகளிர் எல்லாருக்கும். நெறைய மகளிர் போராடி பெற்று தந்த எல்லாத்தையும் நல்லா சொன்னீங்க. ரொம்ப நன்றிம்மா.